எல்லாவற்றிலும் செழித்து வாழ்வதற்கு, வெறும் பொருளாதார ரீதியாக மாத்திரம் ப்ராஸ்பரிட்டி அல்ல, இன் காட்ஸ் வேர்ட், இன் காட்ஸ் பிரசன்ஸ், இன் ப்ரேயர், இன் வாக்கிங் வித் காட். அன்றைய மகத்துவமுள்ள நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே பாராட்டி வருகிற அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வலகரத்தினாலே தாங்கி நடத்துகிற தெய்வம், நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய், கனி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார், ஆச்சரியமாய் நம்மை சுமந்து வருகிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நாம் போகும் பாதையிலே நம்மோடு கூட வருகிற இந்த ஆண்டவர், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் சில வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து சங்கீதம் 1வது அதிகாரம் இன்றைக்கு 3வது வசனத்திலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான காரியத்தை நாம் பார்ப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, நன்றாக கவனிங்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமேன். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார், அந்த மனுஷனை குறித்து சொல்கிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஆமேன். எப்படி ஒரு மரம் தண்ணீர் உள்ள இடங்களிலே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் அது செழிப்பாய் அது வளர்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவையான கனியை ஒவ்வொரு நாளும் கொடுப்பது போல நான் என்னுடைய வாழ்க்கையில் வசனத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே வேரூன்றி நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கனி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். கையில் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். கனி உள்ள, ஒவ்வொரு நாளும் கனி உள்ளவனாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து, தன் காலத்தில், இன் இட்ஸ் சீசன் இட் கிவ்ஸ் த ஃப்ரூட். ஆமேன். தன் காலத்தில், அதினதின் காலத்தில், ஆமேன், ஹல்லேலூயா, கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் வசனத்தின்படி நான் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 92:12-13 நாம் வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கும் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவரை குறித்துதான ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையை குறித்துதான ஒரு பக்தி வைராக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்துதான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ அவரை குறித்துதான ஒரு வாஞ்சை, இன்னும் அவரை அறிய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை, அந்த வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நான் நாட்டமாய் இருக்கும் பொழுது, நான் நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது, நான் வேரூன்றி இருக்கும் பொழுது, ஆமேன், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார், அவன் எப்பொழுதும் செழித்திருப்பான். கைகளை உயர்த்தி ஆமேன். சங்கீதம் 128:3 வசனத்திலே வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். This is what God promises when we are rooted in God's word, in God's presence. வேதத்திலே நாம் பிரியமாயிருந்து நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நாம் மாத்திரமல்ல, it is not only individual, it impacts, gives an impact to the family also. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணுகிறது. என்னவென்றால், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சங்கீதம் 52 வாசிக்கிறோம் 8வது வசனத்திலே, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். பச்சை அப்படின்னா டாக்ஸ் அபவுட் த ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். அது செழிப்பை குறித்து அது பேசுகிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றிலும் செழித்து வாழ்வதற்கு, வெறும் பொருளாதார ரீதியாக மாத்திரம் ப்ராஸ்பரிட்டி அல்ல, இன் காட்ஸ் வேர்ட், இன் காட்ஸ் பிரசன்ஸ், இன் ப்ரேயர், இன் வாக்கிங் வித் காட்.
ப்ராஸ்பெரிட்டி மீன்ஸ் நம்ம நிறைய நேரத்தில் தப்பாக எடுத்துக்கிறோம். அதை வெறும் செழிப்பு, பணம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல. ஆமென். எல்லாவற்றிலையும் ஆத்துமா வாழ்ந்து செழித்திருக்கும், சுகித்திருக்கும் வாசிக்கிறோமே, அதே போல் நம்முடைய ஆத்துமா எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு ஆமென் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், அவருடைய வேதத்திலே நாட்டப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. இந்த செழிப்பு சும்மா வருவதே அல்ல. என்றைக்கு நான் வேதத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேனோ, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிறேனோ, என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழும் பொழுது ஆமென் நான் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான மரத்தை போல இருக்கிறேன். அப்படின்னா பச்சையான மரம் அது எப்பொழுதும் கனி கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். அதை தான் நாம் பார்க்கிறோம். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நீர் விரும்புகிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் உமக்கு கனி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, பிரயோஜனமற்றவர்களாய் சுயநலமான வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கனி உள்ளவர்களாய் ஆண்டவரே, நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய வீட்டிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பேன் என்று சங்கீதத்திலே நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வேரூன்றினவர்களாய், உம்முடைய வசனத்திலே ஆண்டவரே நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உடைய கிருபை, உடைய தயவு, உடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்கள் கொடுக்கிறோம். நீதிமான் முதிர் வயதிலும் மிகுந்த கனி கொடுப்பான் ஆண்டவரே. அல்லது ஒருவேளை வயது சென்றாலும் ஒவ்வொருவரையும் கனி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. இருக்கிற இடத்துல கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும், வழி நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.